Welcome to Mahashivaratri, the great night of Shiva. On this sacred night, if you maintain wakefulness and some sense of awareness, it shall bring tremendous well-being to your life. சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் கோலாகலமாக தொடங்கியது. தமிழகம் மட்டுமின்றி கேரள மாநிலத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை சிவராத்திரி முதல் நாள் முன்சிறி திருமலை மகாதேவர் கோவிலில் இருந்து 12 சிவாலயங்களுக்கும் 110 கிலோமீட்டர் ஓடிச் சென்று வழிபட்டு வருகின்றனர். இந்த 12 கோயில்கள் போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்காக இந்த தண்ணீர், பச்சை தண்ணீர் இருக்குல்ல, அதை வந்து ரோட்டில் எல்லாம் வீற்றி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இப்போ வெயில் காலம், அதனால பயங்கர ஹீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, போகிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக, நைட்டு டே டைமில் எல்லாம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக எல்லா கோயில் பக்கத்துலேயும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்த வழி போகணும், பாதைகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னுள்ளதை எல்லாத்தையுமே கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு சிவாலய ஓட்டம் எதுக்காக ஓடுறாங்க, மற்ற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நடக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக இருந்துட்டு இருக்கு சிவாலய ஓட்டம். ஹிந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாளை வந்து ஒரு 12 கோயில்களுக்கு ஓடிட்டு இருக்காங்க இல்லை. இந்த இதுக்கு ஒரு பெரிய ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புருஷா மிருகம் அப்படின்னு ஒரு மிருகம் இருந்துட்டு, அது ரொம்ப சிவபக்தன் அப்படின்னு இருந்துட்டு அந்த மிருகத்தோட பால் வந்து பஞ்சபாண்டவர்களோட பட்டாபிஷேகத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்ணுவார்னா, பீமனை அனுப்புவார். பீமன்ட்ட சொல்லுவார், இது வந்து மிகப்பெரிய சிவபக்தன், இது முன்னாடி போயிட்டு என் பேரை சொன்னேன்னா அது ஒன்றை கொன்னே போயிடும். அதனால் ஒரு 12 ருத்ராட்சங்களை எடுத்துகிட்டு போ. அது வந்து நீ வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு கிட்ட போயிட்டு என்னோட நாமத்தை சொல்லிட்டு நீ ஓடணும். அப்போ உன்னை விரட்டிட்டு வரும். அந்த நேரத்தில் நீ இந்த ருத்ராட்சத்தை வச்சேன்னா அது ஒன்றை விரட்டாது. அந்த நேரத்தில் அதை வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கும். திரும்பவும் பண்ணிட்டு போனேன்னா இப்படி விரட்டி 12 இடத்துக்கு இப்படி ஓடிட்டு இருக்கும். 12வது இடத்துல வந்து இது போய் என்ன பண்ணுவோம்னா, நீ வந்து ருத்ராட்சத்தை வச்சுட்டு நிற்கிறப்போ நானும் சிவனும் வந்து காட்சி கொடுப்போம், சங்கர நாராயணனா காட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் கடைசியாக நட்டாளத்தில் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் ஹரியும் சிவனும் வேற வேற கிடையாது, ஒன்று தான் அப்படின்னு உள்ளதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது நடந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து 17ஆம் நூற்றாண்டு முதல் நடந்துட்டு இருக்கிறதா வந்து கல்சுவடுகள் சொல்லப்பட்டது. வரலாற்றில் சொல்லப்படுற அந்த 12 கோயில்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமலை, திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, பன்னிப்பாகம், கல்குளம், மேலாங்கோடு, திருவிடைக்கோடு, திருவிதாங்கோடு, திருப்பன்றியோடு, நட்டாலம். அப்படி இதில் பல கோயில்கள் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோயில்.